தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அப்போ தமிழ்நாட்டு அரசு சார்பாக காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமிச்சிருந்தாங்க. அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது குற்றவாளிக்கு புரியும் மொழியில் நான் பேசுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அது பெரிதளவில் பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை? அருண் ஐபிஎஸ் தான் இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையராக வந்திருக்கிறாரு. சந்தீப் ராய் ரத்தோர்கள் பதிலாக அவர் கூட்டு வந்திருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் அது. அதாவது ரவுடிசம் அப்படின்றது ஒரு தனித்த விடயமாக பார்க்கறது அப்படின்றது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொறுப்பு அப்படி தான். குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை பிடிக்க வேண்டியது, சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டியது, அவருடைய தண்டனை பெற்றுத்தர வேண்டியது அதனுடைய பொறுப்பு. ஆனால் இந்த ரவுடிசம் அப்படின்றது இவ்வளோ பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக ஏன் உருவாச்சினோம்னா அதுக்கு மூலமே ஊழல் தான். இந்த ஊழல் பண்ணுறவங்க, அரசு சொத்துக்களை கொள்ளையடிக்கிறவங்க, அரசுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மடல் மாஃபியா மாதிரி மாஃபியான்னு வருது பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்கள அடிக்கிறது, மிரட்டுறதுக்கெல்லாம் ரவுடி தேவை. உடனே என்ன பண்ணுறான், ரவுடி தனிச்ச அவன் இந்த மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல்வாதிகளோட, கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட அவன் கூட்டணி போட்டுக்கிறான். அவங்களோட அவன் கை கொத்துக்கிறான். கை கொத்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான், ஒரு பக்கம் அவனுடைய அந்த அடித்தடி திறன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரம், இது ரெண்டு கை கோக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா சமூகத்துக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஆகுது. இந்த மாதிரி தான் இந்த சாராயம், கள்ள சாராயம் அளவுக்கு வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அதில் புழங்கக்கூடிய பணம், வரக்கூடிய ப்ராஃபிட், உடனே அரசியல் அதில் பங்கேற்குது. காய்ச்சறவனோட அரசியல்வாதியும் பங்கேற்கிறான். ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வாயை மூடிட்டு அதை வேடிக்கை பார்க்குது. அதுதான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது, மரக்காணத்தில் நடந்தது, செங்கல்பட்டில் நடந்தது, இன்னும் எதிர்காலத்துலேயும் நடக்கலாம். எதுவும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது ஊழல்வாதிகளால் இந்த ரவுடிகள் பலப்படுத்தப்படுகிறார்கள். ரவுடிசம் பலப்படுகிறது. ஸோ நீங்கள் ரவுடிகளை இவரை சுடுவேன், அவரை சுடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. 4 பேரை சுடுவீங்க, 6 பேரை காப்பாற்றுவான், 10 பேரை புதுசாக கொண்டாடுவார் ரவுடியாக்கி. ஏன்னா அரசியலில் எப்படி ஒரு வாரிசுகள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி ரவுடிகள்லேயும் உருவாகிட்டே இருப்பாங்க. அப்போது சமூகத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஊழல் அது முழுமையாக சுதந்திரமாக வெளிப்படுற வரைக்கும், அதே நேரத்தில் ஆட்சி நிர்வாக அமைப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன், ஊழல் அது முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக்கிற வரைக்கும், சுதந்திரமாக வெளியில் வர வரைக்கும், இப்படிப்பட்ட இந்த ரவுடிசம் அப்படின்றதெல்லாம் உங்களால் ஒழிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கையாள், ரவுடிகள் ஒரு கையாள் யாராக இருந்தால். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த படுகொலைக்கு பின்னாடி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா கோல்டு நிறுவனம், அதில் தான் சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்க. அது எப்படி என்னன்ற விவரங்கள் நமக்கு முழுமையாக வரல. அது ஒன்றா அதை நம்ம பார்ப்போம். அப்போ என்ன அப்படின்னோம்னா எந்தெந்த இடத்துல பணம் புழக்கம் அதிகமாகுதோ, எந்தெந்த இடத்துல அது கேள்விக்கு உட்படுத்துகிறாங்களோ மக்கள், அவர்களை மிரட்டுவதற்கும் ஒழிப்பதற்கும் அந்த அந்த கொள்ளையடிக்கிறவன் என்ன பண்ணுவான், ரவுடியினுடைய உதவி அவன் நாடுறான். ஸோ அப்போது ரவுடிசம் என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிசம் ஆகிடுது. புரியுதுங்களா? அவர் ஒரு ரவுடியாக மட்டுமே இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டினுடைய கையாளாவோ, ஒரு மணல் கொள்ளையனுடைய கையாளாவோ, இல்லை ஒரு தங்க கடத்தல்காரனுடைய கையாளாவோ, இல்லை இப்படிலாம் அவர் அரசியல்வாதிகளுடைய கையாளாவோ அவர் ஆகிடுறாரு. அப்போ இவங்களை எல்லாரையும் பார்க்குற எல்லாருமே நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்களா? முடியாது. அப்போ என்ன அப்படின்னோம்னா இது மிக ஆழமான ஒரு பிரச்சனை. ரவுடிகளை ஒழிப்பது என்றால் முதலில் நீங்கள் ஒழிக்க வேண்டியது ஊழலையும் கொள்ளையையும் தான் நீங்கள் ஒழிக்கணும். அது ஒழிக்காத வரைக்கும் அடுத்தபடியாக சாதியை ஒழிக்கணும். ஏன்னா சாதி ரீதியாக இருக்கிறவங்களும் பயன்படுத்துகிறாங்களே ரவுடிசத்தை, ரவுடி அவங்களும் வளர்க்குறாங்களே, நம்ம ஜாதி ரவுடி அப்படின்ட்டு எவ்வளோ பேர் தென் மாவட்டங்களில் உருவானாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னோம்னா ஊழல், சாதியம், ஆதிக்கம், கொள்ளை, இதில் தான் சுற்றி சுற்றி வருது. இதில் காவல்துறை மட்டுமே இருந்து நடவடிக்கை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் முழுமையாக இதில் இறங்கி அதை மாற்றினால் தவிர இப்படியெல்லாம் இவங்களெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் சாதாரண ஒரு லோக்கல் ரவுடி அப்படின்ற நிலையில் இருந்து போய் ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடிக்கும் துணை, அந்த ரவுடிக்கு இந்த அரசியல்வாதி கார்டியன்னு. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் படுகொலையில் ஒருத்தரும் தண்டிக்கப்படலைங்க. அதில் எந்த ரவுடி கும்பல் ஈடுபட்டுச்சு, யாரால் ஈடுபடுத்தப்பட்டது எல்லாமே தெரியும். ஆனால் யாரும் தண்டிக்கப்படலை. எப்படி தப்பிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம்.
அப்போ என்ன அப்படின்னோம்னா அது வந்துட்டு ஒரு மாஃபியான்ற நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கு தொடர்புகள் உருவாயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே அவன் நம்பாள்றான், இவன் நம்பல்றான். ஒரு நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இப்படி ரெண்டாக பிளவுபட்ட ஒரு நிலைக்கே வந்துருச்சு. ரவுடி கும்பலெல்லாம் 2 அலையன்ஸில் திமுக அதிமுக மாதிரி அப்படி வந்துட்டாங்க. அது போலீஸ் ரொம்ப சாமர்த்தியமாக உடைச்சாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா உடைச்சாங்க. ஆனால் இப்போவும் அதே மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. இதை எப்படி உடைக்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக இருக்குன்னா, திமுக ஆட்சி வந்தாலே வந்து போலீஸ் கையை வந்து கட்டிடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயங்கள்லாம் பேசுறது பார்க்க முடியுது. அப்போ ஒன்று சொல்லுங்கள், அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கட்டும். 21 இவர் ஆட்சிக்கு வராரு. இன்னைக்கு 23 ஜூன் ஆயிடுச்சு, ஜூலை ஆயிடுச்சு இல்லையா? இந்த 1, 2, 3 3.25 வருஷம் இதில் நடந்த குற்றச்செயல்கள், கொலைகள், கொள்ளைகள், இதை அப்படி வச்சுக்கிறோம். 2011 2021 வரையும் அதிமுக ஆட்சியில் நடந்த கொலை, கொள்ளை, அப்புறம் அந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டு போட்டு காட்டுங்க. சும்மா போகிற போக்கில் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, இது ஒரு அரசியல். இது திமுக ஆள தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு, ஸ்டாலின் ஆள தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு, திமுக எப்போ வந்தாலும் அப்படி தான் வரும்னு சொல்கிறதுக்கு, இன்னொல்லாம் சொல்ல திமுக ஆட்சி வந்தால் மழை பெய்யாது, இதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா நம்புறதுக்கு ஆள் இருந்தால் நான் கேப்ப கூடல நெய் வடிதுன்னா கேட்குறவன் புத்தி எங்கடா போச்சுன்னு தமிழ்நாட்டில் கிராமங்கள் ஒரு படம் இருக்கு. அந்த மாதிரி தான் இல்லை. அதனால் இப்படி சொல்கிறவங்க உடனே அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை உடனே நம்ம பதில சொன்னோம், இவங்களுடைய லிஸ்ட்டை நீ கொடுக்குற, அங்கே வந்துட்டு இவருக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, மோடிக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அமித்ஷாவுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லிஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். சமீபத்தில் நடந்த அந்த படுகொலையின் பொழுது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே பேசுகிறது எல்லாமே பார்க்க முடியுது. அங்கே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசும் பொழுது நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போகிற போக்கில் அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாலுமே கூட அது மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது தான் இருக்குது. இல்லை, வந்து அரசியல் தலைவர்கள் அவருடைய வசதிக்கு எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் மக்கள்கிட்ட சென்று போகிற செய்தியில் வந்துட்டு அது தொடர்பான ஆதாரங்களோட போகணும். கொண்டவங்க அவங்க கிடையாது அப்படின்னா யாரு? போலீஸு அந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்து என்னையோட சேர்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நடக்குது, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4 நாள் தான் ஆச்சு, இன்றைக்கி 5வது நாள். இதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறியா இல்லை உனக்கு தெரியுமா விட்றான்? இதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஒரு பிரச்சனையின் போதும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ கடந்த காலத்தில் கள்ளக்குறிச்சியில் நடக்கும்பொழுதும் வந்து அந்த காவல்துறையில் வந்து சில மாற்றங்கள்லாம் நடந்து பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்தால் ஏதோ ஆக்ஷன் எடுக்காத மாதிரி உள்ளவே மாற்றங்கள் நடக்குது. இல்லை, அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, யாரையும் மாற்றுறதுனால எதுவும் மாறிடாது. அங்கே மாற்றுறதுக்கு தடையாக இருக்கிறது யார்? அவங்கள நீங்கள் மாற்ற தயாராக இல்லை, பிடிச்சி உள்ள போட தயாராக இல்லை, கட்சி ரீதியாக அவங்களோட கட்சியை விட்டு நீக்க தயாராக இல்லை, அவங்கள பாதுகாக்க நினைக்கிறீங்க. அப்போ இது தொடருது, இவ்வளோதான். இதை வந்துட்டு நீங்கள் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரை மாற்றுவது, அப்புறம் ஐஏஎஸ் கலெக்டரை மாற்றுவது, அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு வெத்து வேலை. இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் யாரால எது எப்படி நடக்குதுன்னு. அதில் எதிர்த்து மூலத்தை கில்லாமல் வெறும் இலையெல்லாம் நீங்கள் பறிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இது வந்து இப்போ மக்களை திசை திருப்பதுக்காக ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரப்பப்படுதுன்னு பார்க்கல. அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. செயலின் விளைவு தான் எல்லாமே. நீங்கள் விதைக்கிறது தானே விளையும். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றே ஒன்று தான், நான் எது உண்மைன்னு நம்புகிறனோ தெரியுதோ அதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? யாருக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி அந்த புடலங்க எல்லாம் கிடையாது. ஈவன் மோடிக்கு எதிராக கூட கிடையாது. நீ இவ்வளவு இந்த ஒரு மாபெரும் நாட்டுடைய பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கார்பரேட்டுக்கு போய்ட்டு சேவகம் செய்ய போயிட்டியே, நாட்டு மக்களை கைவிட்டுட்டியே அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் எதிர்பார்ப்பே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்களாம் என்ன எப்படி இருந்திருக்கீங்க அது சொல்லுங்கள். அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்களே எப்படி இருந்திருக்கீங்க? எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சிக்கிட்டு எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு ஏமாத்துறீங்க. அது இப்படியெல்லாம் ஒரு தோல்வியாக வெளிப்படுது, அவ்வளோதான். அதுதான் இப்போ ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது யார் கூட நம்ம கூட்டணியில் இருக்கிறோமோ அவங்களையே தாக்கி பேசும் அளவுக்கு இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் நடந்துக்கிறாங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ இந்த மாற்றத்தை குறித்து கூட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கூடிய அந்த ஆக்ஷன் பற்றி கூட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் இப்போ குற்றவாளிகள்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகக்கூடியவர் அந்த 8 நபர்கள் எல்லாமே வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேசாதீங்க. இது அப்படியே பதிவு போட்டோம். இன்வெஸ்டிகேஷனை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குது, அதை பற்றி ஒரு புலனாய்வு செய்கிறது காவல்துறை. அதை அவர்கள் செய்து முடிக்கட்டும்.
அது வரைக்கும் இவங்க சரியா அது சரியா அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போவும் எனது நிலைப்பாடு அதுதான். அலோ போலீஸ் டு இன்வெஸ்டிகேட், கிவ் தம் ஆம்பிள் டைம். அது இல்லாமல் பேசுறதுன்றது மிக மிக தவறானது. அதை நம்ம செய்ய வேண்டாம். அதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா சிபிஐக்கு மாத்துங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சும்மா பேசி சிபிஐ போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் என்ன பண்ணாங்க? நானெல்லாம் இப்போ பேசட்டுமே வந்து போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் என்ன பண்ணாங்க? EDயும் சிபிஐ எவ்வளோ வழக்கில் வந்துட்டு தண்டனை பெற்று தந்திருக்கிறாங்க, எவ்வளோ வழக்கில் தவறு பண்ணியிருக்காங்க. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கிலே வந்துட்டு இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டதெல்லாம் எப்படி? அதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குங்க, வேண்டாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாகவே வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு நேருக்கு நேர் மோதலில் ஈடுபட்டதை வந்து பார்க்க முடியுது. அதில் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா RS பாரதியோடைய அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷச்சாராய மரணங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு. அது குறித்து இவர் வந்து இப்போது அவதூறு வழக்கு வந்து அவர் மேலே வந்து பதிஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இது குறித்து உங்களுடைய பாருங்கள். இல்லை, சரியானது தான். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. பாஜக அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதா? அவரும் சொல்கிறாரு, அதுக்காக நீங்களும் இப்படி சொல்லுவீங்களா? ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்கணும். எதை நம்ம பேசுகிறோம் அப்படின்றதுக்கு இருக்கணும். ஒரு பாஜகக்காரங்க தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னது தவறு தான் அப்படின்னு நிரூபிங்க. அவருக்கு வழக்கு போட்டிருக்காரு, கோர்ட்டில் நிரூபிக்கிட்டோம். அதனால் அந்த நடவடிக்கையை பற்றி நம்ம ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, RS பாரதி அவர்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னா, திமுக அரசு அப்படிங்கிறது வந்து அதாவது திராவிட கழகங்கள்ன்றது வந்து தமிழ்நாட்டில் இருந்து கூடிய சீக்கிரமே வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இவருடைய தாத்தா வந்தாலும் அது நடக்காது. முதல்ல உங்களால் இத்தனை முறை பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வேலை தூக்குனீங்க, பிள்ளையாரை தூக்குனீங்க, எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் பண்ணி கூட தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுதா? இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே முடியாது உங்களால். காரணம் என்னென்னா, இது வந்து தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் பூமின்றது உண்மை. உங்களை போன்ற அறகுறைகள்லாம் வந்துட்டு அது எதுவும் பண்ண முடியாது. இந்த நாட்டு மக்களினுடைய சிந்தனைக்கு எதிராக உங்களுடைய பேச்சு எடுபடவே எடுபடாது. அதனால தான் நீங்கள் எடுபடவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது இப்போ கூட நீங்கள் விக்கிரவாண்டியில் பேசிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சே போதும், அது வந்துட்டு பாமகவுக்கு வந்துட்டு கொடி பறிச்சிட்ருக்கோம். அந்நேரம் கொடி பறிச்சிட்ருக்கோம். அது எவ்வளோ குழி பறிச்சதுன்றதை நான் தேர்தல் முடிவு வரப்போது தெரியும் நம்மளுக்கு. எனவே நீங்கள்லாம் வந்துட்டு பார்த்து அப்படியே மாற்றிடுற அளவுக்கு இவரெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு ஜோதிடரும் கிடையாது, இவர் அரசியல் தடி பெற்றவரும் கிடையாது. பெஸ்ட். அது இப்போ அழகிரி பற்றி அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து 60 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கலாம், ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்து 3 ஆண்டு காலம் தான் இருக்குது. நான் இது வரைக்குமே வந்து யார் மேலேயும் ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேஸ் போட்டதே கிடையாது, இதுதான் வந்து என்னோட முதல் முறை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசியிருந்தது பார்க்க முடியுது. அதாவது ரொம்ப ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு அரசியல்வாதி. இவரை திணிச்சு தமிழ்நாட்டை வந்துட்டு பிடிக்கணும்னு நினச்சி பாஜக முயற்சி பண்ணாங்க. அது ஃப்ளாப் ஆகிடுச்சு, பெரிய அளவுக்கு அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த தோல்வி மனோபாவத்திலிருந்து இது ஆக்சுவலாக ஒரு கோப விரக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, விரக்தியில் வந்த கோபம் இல்லையா, அதில் தான் அவர் எல்லார் மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அள்ளி வீசுகிறாரு, குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசுகிறாரு, அவதூற பேசுகிறாரு, இதெல்லாம் பேசுகிறாரு. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த பாஜக இவரால் வளர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு எந்த அத்தாட்சியுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா இவர் வந்துட்டு டெய்லி பேசிட்டு இருக்காரு. இவர் பேச போனோன்னா ஆளுங்கட்சி, இந்திய ஒன்றிய ஆளுங்கட்சி அப்படின்றதுனால 35-36 மைக்கு போயிட்டு அவர் முன்னாடி வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டோடனே அப்படியே தான் ஒரு பெரிய தலைவராகிட்டதுன்னு அவரே நினச்சிக்கிறாரு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு நகைப்பிற்கிடமான ஒரு விடயம் அது. அதனால் இதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். யாரும் பொருட்படுத்துறதும் இல்லை, அவ்வளோதான். சரி சார், பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி.